செல்வ பெருந்தகை நினைத்தால் இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சுவதை தடுத்திருக்க முடியுமா முடியாதா? முடியும் சார். சட்டப்பேரவையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், பொது கணக்கு குழுவின் தலைவராக இருக்கிறார். அருணுக்கு செல்வ பெருந்தகை சிஎம்கிட்ட இந்த தகவலை தெரிவித்தா நமக்கு ஆபத்துன்னு இருந்தால் இதை செய்வாரா? அப்போ செல்வ பெருந்தகை இதை சிஎம்க்கு கொண்டு போக மாட்டாருன்றது அருணுக்கு தெரிஞ்சதுனால தானே இதை செய்கிறாரு. அப்போ செல்வ பெருந்தகைக்கு அருணோட திருப்தி தானே முக்கியமாக இருக்குது, கட்சிக்காரன் முக்கியமாக இல்லைல்ல. இப்போ வெளிநாட்டில் இருக்கார், இங்கே எல்லாம் கிழிச்சு முடிச்சிட்டாரு. வெளிநாட்டில் தொழில் பண்ணிட்டு கள்ளக்கடத்தல் பண்ணுறவனை கொண்டு வந்து இது ரவுடி கோயிலை கொண்டு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக போட்டானா எப்படியா விளங்கும் இந்த கட்சி? கட்சிக்காரங்களாம் ஒரு பாருங்கள், அந்த ஐசோஸ் தியாகு வந்து கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள். கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கவர். ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது தெரிந்தும் இப்படி வந்து நேர்காணல் கொடுக்குறாருனா அப்போ எந்த அளவுக்கு கோச்சு. நான் கேட்குறேன், நேரம் அதில் பேட்டியிலே கேட்டேன், நீங்கள் எதுக்குங்க என்னங்க இப்படி வந்து கொடுக்குறீங்க சார்? நாளைக்கு எனக்காக தான் சார், நான் எதுக்கு ஒரு கட்சியில் இருக்கேன், கட்சி என்னை காப்பாற்றணும், கூட்டணி கட்சி சார். ஒரு ஃபோன் போட்டால் முடிஞ்சிருவீங்க. அதான் சார் ஒரு தலைவனுக்கு அழகு. அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு.